சென்னை சைதாப்பேட்டை ஆற்று நகரில் அண்மையில் பெய்த மழையால் கூவம் ஆற்றங்கரையில் இருந்த 1500 வீடுகளை வெள்ளம் அடித்துச் சென்று விட்டது. தங்களுக்கு உடனடியாக மாற்று வீடுகள் கட்டித்தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. சென்னையில் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் கூவம் நதியில் தற்போது வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. கூவமே தற்போது வெள்ளக்காடாக இருக்கிறது, ஒரு கடல் போல காட்சியளிக்கிறது. அந்த அளவிற்கு தண்ணீர் செல்கிறது. ஏனென்றால் பல்வேறு ஏரிகள், செம்பரப்பக்கம் போன்ற பல்வேறு ஏரிகள், சென்னையை சுற்றிலும் இருக்கின்ற பல்வேறு ஏரிகளிலிருந்து திறந்து விடப்படுகின்ற தண்ணீரானது இந்த கூவம் வழியாகத்தான் சென்று கடலில் கலக்கிறது. இதனால் இந்த பகுதியில் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கூவம் நதிக்கரையோரம் இருக்கின்ற பலாயிரக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாம் இப்போது இருக்கின்ற இந்த சைதாப்பேட்டை பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சைதாப்பேட்டை சத்யா நகர், ஆரோக்கிய மாதா நகர் மற்றும் ஆற்றுமா நகர், திடீர் நகர் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற குடிசை வாசிகள் மிகுந்த துயரத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். அங்கிருந்த குடிசைகள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், இழந்த வீட்டை திரும்பி அரசு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் தங்கமணி.